கோவையில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்களை ஆய்வு செய்து ஜனநாயகம், அரசியலமைப்பு, ஆட்சி மற்றும் குடிமக்கள் உரிமைகளுக்கு கடும் அச்சுறுத்தலாக உள்ள பிரச்சினைகள் பற்றி ஆழமாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் முகமது சஃபீக் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவர் முகமது முபாரக் ஆகியோர் கூறும்போது, இந்நிகழ்வில் தேசிய துணைத் தலைவர் சர்புதீன் அகமது, பொதுச் செயலாளர்கள் முகமது இல்யாஸ் தும்பே, அப்துல் மஜீத் ஃபைசி, யாஸ்மின் ஃபரூக்கி, சீதாராம் கோய்வால், முகமது அஸ்ரப், தேசிய செயலாளர்கள் அல்போன்ஸ் பிரான்கோ, ரியாஸ் பாரங்கிபேட், தைஜுல் இஸ்லாம், அப்துல் சத்தார், ஃபைசல் இசுதீன், ரூனா லைலா, தேசிய பொருளாளர் அப்துல் ரஃபூப், தமிழ்நாடு மாநில தலைவர் நெல்லை முபாரக், மாநில பொருளாளர் கோவை முஸ்தபா, கோவை மத்திய மாவட்ட தலைவர் இஷாக், மாவட்ட துணைத் தலைவர் ரஹீம், மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுல் ஹமீது, அமைப்பு பொதுச் செயலாளர் இப்ராஹிம் பாஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். கட்சியினுடைய இந்த தேசிய செயற்குழுவானது பல்வேறு விஷயங்களை நேற்றிலிருந்து விவாதித்து பல்வேறு முடிவுகளை எஸ்டிபி எடுத்திருக்கிறது. இந்த தேசிய செயற்குழுவானது கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய முகமது ஷஃபி அவர்களுடைய தலைமையில், கட்சியினுடைய தேசிய நிர்வாக பொதுச் செயலாளர் இல்யாஸ் முகமது தும்பே, தேசிய துணைத் தலைவர் வழக்கறிஞர் சர்புதீன் அகமது உள்ளிட்ட தேசிய நிர்வாகிகளுடைய முன்னிலையில் இந்த கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற ஊடக நண்பர்களை மீண்டும் ஒருமுறை வருக என வரவேற்றுக் கொண்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை தேசிய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய முகமது ஷஃபி அவர்கள் நடத்தி தருமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். नमस्कार, आदाब। एक्चुअली दो दिवसीय हमारे राष्ट्रीय कार्यकारिणी नेशनल वर्किंग कमेटी की मीटिंग यहाँ कोयम्बटूर तमिलनाडु के अंदर गठित की गई है, जिसमें हमारे पूरे देश भर से तमाम लीडर्स यहाँ पर आकर पूरा डिस्कशन और मंथन किए हैं। उसमें खास के लिए, यहाँ के देश का जनता के लिए लास्ट तक वो फाइट करेंगे। वो जेल में डालने से भी हमारा एसडीपीआई को कोई भी फियर नहीं है, डर नहीं है। हम हमारा मूवमेंट को, ये गवर्नमेंट का, ये फासिज्म का या इस संघ परिवार से डरकर कोई भी यहाँ पर पीछे हटने वाला नहीं है। इसलिए संघ परिवार को भी मैसेज है, वो पीपल्स के लिए काम करना है, अवाम के लिए काम करना है। वो भी इंडिया का लोग है, वो इंडिया के लोगों के लिए अवाम के बारे में सोचना है। थैंक यू सो मच। ஒரு முன்னுதாரணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக எங்களது தேசிய செயற்குழு கருதுகிறது. குறிப்பாக மக்களுக்கே அதிகாரம் என்கிற அந்த முழக்கம் இப்பொழுது இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது பற்றியும் நாங்கள் மிக ஆழமாக இன்றைய தேசிய செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் ஆய்வு செய்து பல்வேறு முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அதுபோல கடந்த கேரளாவினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல், நடைபெறவிருக்கிற தமிழ்நாடு, மேற்கு வங்காளத்தினுடைய தேர்தல், மகாராஷ்டிராவினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகியவற்றை பற்றியும் எங்களது தேசிய செயற்குழு மிகவும் ஆழமாக விவாதித்திருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற, கேரளாவிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற எஸ்ஐஆர், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த முயற்சியினை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று சொல்லி இந்த தேசிய செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் மேற்கு வங்காளத்திலும் இப்பொழுது எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து எல்லா மக்களையும் கணக்கீட்டு படிவத்தின் மூலமாக உட்கொண்டு வருகிற இந்த தேர்தல் ஆணையம் அஸ்ஸாமில் எனுமரேஷன் ஃபார்மே கொடுக்கல, அங்கே கணக்கீட்டு படிவமே கொடுக்காமல் அங்கே ஒரு எஸ்ஐஆரை நடத்தி இருக்கிறது. எனவே இது ஒரு அப்பட்டமான பாஜக ஆளாத மாநிலங்களிலே புறவாசல் வழியாக அங்கே ஆட்சியை, அதிகாரத்தை பிடிக்கிற ஒரு நடவடிக்கையாக நாங்கள் இதனை கருதுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த பாஜக அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களுமே ஒரு ஃபெயிலியர் மாடலாகத்தான் இருக்கிறது. எஸ்ஐஆராக இருக்கட்டும், அதுபோல ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கட்டும், கொண்டு வருகிற அத்தனை திட்டங்களும் ஊழல் மணிந்ததாக, மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்துகிற நடவடிக்கையில் மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசு கவனம் செலுத்துகிறது ஒழிய இவர்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை இவர்கள் செயல்படுத்தவில்லை. எனவே இந்த ஆட்சி அத்தனை நடவடிக்கைகளிலும் ஒன்றிய அரசு
தோல்வியுற்று இருப்பதாக எஸ்டிபியினுடைய தேசிய செயற்குழு கருதுகிறது. அதே போல இப்பொழுது கடந்த நாடாளுமன்றத்திலிருந்து இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிற தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற திருத்தம், அதனுடைய பெயர் ஆகியவற்றை இந்த தேசிய செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. விக்ஷித் பாரத் கிராம்ஜி என்கின்ற இந்த ராம்ஜி என்கிற பெயரால் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் என்பது அது காந்தியினுடைய இந்த நாட்டிற்காக உழைத்த சிற்பிகளுடைய பெயர்களை மறைக்கிற, அவர்களை கொச்சைப்படுத்துகிற நடவடிக்கையாக நாங்கள் கருதுகிறோம். எனவே காந்தி என்பது இந்த நாட்டினுடைய அடையாளம். காந்தியை கொன்றவர்கள் இப்பொழுது தேசத்தை கொள்கிறார்கள் என்பதாக எஸ்டிபியினுடைய இந்த தேசிய செயற்குழு கருதுகிறது. எனவே இந்த பெயர் மாற்றத்தை வாபஸ் பெற வேண்டும். மாநில அரசுக்கு மீது அதிகமான பளுவை தருகிற திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. எனவே எவ்வகையில் பார்த்தாலும் மக்களுக்கு கெஞ்சிற்றும் நன்மை பயக்காத இந்த திட்டங்களை உடனடியாக ஒன்றிய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்படி குரல் எழுப்புபவர்களை எல்லாம் பொய்யான போலியான PMLA NIA போன்ற சட்டங்களின் மூலமாக சிறையில் அடைக்கிற நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு செய்து வருகிறது. பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன் என்று சொல்வது எல்லா மக்களுக்கும் அடிப்படை உரிமை என்பது பெயில். ஜெயில் என்பது ரொம்ப தேவைப்படுகிற, ரொம்பவும் இக்கட்டான தருணத்தில் மட்டும்தான் அவர்களை சிறையில் அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையிலெல்லாம் இப்பொழுது மாற்றி ஒன்றிய அரசு தன்னை எதிர்க்கிற எல்லோரையும் சிறையில் அடைக்கிறது. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய ஜனநாயக போராட்டங்களை மேற்கொண்ட எஸ்டிபிஐ கட்சியுடைய தேசிய தலைவர் ஏறத்தாழ ஓராண்டுகளாக சிறையில் இருக்கிறார். அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த குற்றத்தின்படி 7 ஆண்டுகள் தான் அந்த குற்றத்திற்கே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் 1 வருடமாக பெயில் காலத்திலேயே அவர் இருக்கிறார். எனவே இந்த சட்டம் என்பது, அவர் மீது புனையப்பட்டிருக்கிற வழக்கு என்பது முழுவதும் பொய்யானது, போலியானது, அரசியல் வஞ்சகத்தன்மையோடு தன்னுடைய எதிராளிகளுடைய குரல் வலையை நெருக்கிற நடவடிக்கையாக கட்சியினுடைய தேசிய தலைவர் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை எஸ்டிபியினுடைய இந்த தேசிய செயற்குழு கருதுகிறது. எனவே பொய்யான போலியான குற்றச்சாட்டுகளின் கீழ் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நமது தலைவர் MK ஃபைசி, அதுபோல உமர் காலித் உள்ளிட்ட அனைத்து ஆர்வலர்களையும் உடனடியாக ஒன்றிய அரசு அவர்கள் சிறையிலிருந்து விடுவித்திட வேண்டும். பொய்யான நடவடிக்கைக்காக பயன்படுத்துகிற இந்த PMLA NIA போன்ற சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 4வதாக, மாநில சட்டமன்ற தேர்தல்களில், வரவிருக்கிற தேர்தல்களில் எஸ்டிபி கட்சி நிச்சயமாக தமிழகம், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநில தேர்தல்களில் நிச்சயமாக போட்டியிடும். அது எவ்வாறு போட்டியிட வேண்டும், அதற்கான தயாரிப்பு வேலைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த தேசிய செயற்குழு ஆய்வு செய்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக வேண்டி எஸ்டிபிஐ தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் BLA 1, BLA 2, BLC போன்ற நடவடிக்கைகளை இப்பொழுது விரைவுபடுத்தி இருக்கிறோம். எனவே நல்ல முடிவுகளை எஸ்டிபியினுடைய தேசிய செயற்குழு இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக எடுத்திருக்கிறது. இந்த முடிவுகளுக்கு அனைத்து மக்களும் ஆதரவினை தர வேண்டும் என்று கட்சியினுடைய தேசிய செயற்குழுவின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன்.